இன்றைக்கி பாருங்கள், தென்னந்தோப்பெல்லாம் நாங்கள் க்ளீன் பண்ணோம். அப்போ தென்னை மரத்தை வந்து அதை அந்த மட்டைகளெல்லாம் நம்ம வெட்டி க்ளீன் பண்ணுறப்ப அந்த மட்டைகளுக்கு இடையில வந்து அணில் பிள்ளைகள் வந்து குட்டி போட்டு நிறையா இருந்தது. அது வந்து எல்லாம் மட்டைக்கு இடையில இருந்ததுனால மட்டையை வெட்டுறப்ப கீழே விழுந்துருச்சு. அதை வந்து எங்களுக்கு அப்படியே விட்டுட்டு வர மனசு வரல. அது மனசு வராதனால நாங்கள் அதை எடுத்துகிட்டு வந்தோம். அது வந்து ஒரு 5 குட்டிக்கிட்டே எங்களுக்கு கிடச்சிச்சு. ஏன்னா நம்ம அதை விட்டுட்டு வந்தோம்னா காக்கா ஏதாச்சும் தேவையில்லாத இதுங்க தான் பிடிச்சிட்டு போய் அந்த அணில் குட்டிகளெல்லாம் வந்து சாப்பிட்ரும். அதனால மனசு வரல. சரி நம்மளே எடுத்து வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கொண்டு வந்துட்டோம். ரொம்ப குறும்பாக இதாக இருக்குது. ஆனால் கண்ணு திறந்துருச்சு. கண்ணு திறக்கலாம் இன்னும் அது வளர்க்குறது ரொம்ப கஷ்டம். கொஞ்சம் கண்ணு திறந்துருச்சு. ரொம்ப துரு துருன்னு இருந்தது. இந்த குட்டிங்களில் பாருங்கள், உங்களுக்கு எந்த குட்டி ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். அதுங்க சும்மா நிமிஷத்துக்கு நிமிஷம் இதுங்களுக்கு நம்ம வந்து பால் கொடுத்துட்டே இருக்கணும். அது அந்த பால் குடிக்கிறதும் அப்புறமா சும்மா அது பாத்ரூம் போகிறதும் இந்த மாதிரி தான் இருக்கும் அது. அதை வீட்டில் அதை வளர்க்குறது வந்து ஒரு சில விஷயத்தில் நல்லா இருக்குமா இருந்தாலும் ஒரு சில வந்து துணிங்களெல்லாம் கடிக்குது, அப்புறம் ஒயரெல்லாம் கடிச்சிரும் அப்படின்னு வேறு சொல்கிறாங்க. அது கொஞ்சம் பயமாக இருக்குது பாருங்கள். இந்த அணில் வளர்க்குறது வந்து யார் யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த அணில் பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். எங்களுக்கு இது ஒரு புதுவித அனுபவம். எங்களுக்கு அதை அதை வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி வளர்ப்போம், முடிஞ்ச வரைக்கும் அது என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் வளர்த்துட்ருக்கோம். உங்களுக்கு இந்த அணிலை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும், அணிலை பற்றி பார்க்கணும் அப்படின்னா எங்கள் சேனலில் நீங்கள் வந்து கண்டினியூவாக பாருங்கள். இனிமேல் நம்ம டெய்லி இந்த அணிலை பற்றி பார்க்கலாம். இந்த அணில் வந்து நல்ல ஒரு இதாக இருக்குது. அந்த அணில் பிள்ளை இருந்த கூடோடயே நாங்கள் கொண்டு வந்துட்டோம். ஏன்னா அதுங்களுக்கு வந்து குளிருக்கு கொஞ்சம் கொஞ்சம் அது வார்மாக இருந்தால் அதுங்க நல்லாயிருக்கும். அதனால நாங்கள் அந்த கூடு வச்சுக்கிட்டா அந்த ஸ்மெல்லே அதுக்குள்ளாரையே அது இருந்துக்கும். அதனால நாங்கள் வந்து அதோடயே எடுத்துகிட்டு வந்துட்டோம். அதுலேயே இதுங்க நல்லா ஜாலியாக இதாக இருந்ததுங்க. நாங்கள் அந்த அட்டைப்பெட்டி பாக்ஸில் எடுத்து வச்சுருக்குறோம். ஏதாச்சும் நாங்களும் வீட்டில் நாய் வச்சுருக்கோமா, எங்கள் நாய் வேறு பிடிச்சி சாப்பிட்ருமோன்னு பயத்தில் நாங்கள் வச்சுருக்கோம். நல்ல இதாக இருக்குதுங்க. கண்ணு திறந்ததுனால கொஞ்சம் அப்படியே ஒரு இடத்துல இருக்க மாட்டேதுங்க. துரு துருன்னு ஒரே வாலாக தான் இருக்குது. அதுங்களுக்கு வந்து பசி எடுத்துருச்சுன்னா ஒரே சவுண்டாக தான் இருக்கும். அதே நேரம் நம்ம ஏதாச்சும் பால்லாம் கொடுத்து வயிறு ஃபுல்லாகிடுச்சுன்னா தான் ஒரு தொல்லையும் இல்லாமல் எல்லாம் அப்படியே படுத்து தூங்குங்க. ஆனால் அதுங்களுக்கு அப்படியே இந்த பால் குடித்தது வந்து இதை பார்க்குறவங்களுக்கு ரொம்ப இது பிடிச்சதுன்னா ப்ளீஸ் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.